ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் ஹோஸ்ட். ஒன் பீஸ் எபிசோட் 11 என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கு ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை மேலே இருந்து ஹிப்னாட்டிஸ் ஆகி கீழே விழுந்த லூஃபி அசைவே இல்லாமல் இருக்கான். ஊசுப்பை பார்த்தும் ஒன்றுமே பண்ணாமல் போகிறாங்க கிளாகடோரும் ஜாங்கோவும். ஊசுப்பை ஒரு ஆளாவே மதிக்கலை. இப்போ உசாப் ஷாக்கில் இருக்கான். அடுத்த நாள் காலையில் கயாவையும் இந்த வில்லேஜில் இருக்க மக்களையும் கொல்ல ஒரு பெரிய பைரட் குரூ வரப்போகுதுன்றது தெரியுது. இதெல்லாம் யோசிச்சு பயத்தில் அப்படியே ஷாக்கில் இருக்கான் உசாப். இப்போ ஓட ஆரம்பிக்கிறான். பயம் பதட்டம்னு வெறித்தனமாக ஓடுறான். இன்னொரு பக்கம் நாமி, ஜோரோ அண்ட் அந்த 3 குட்டி குஞ்சான்ஸும் லூஃபி அண்ட் உசாப்பை காணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உசாப் அவங்க பக்கமாக ஓடி வர்றதை பார்க்குறாங்க. அப்போ ஜோரோ பார்த்துட்டு, என்ன உசாப் மட்டும் வரான், லூஃபி அவன் கூட இல்லையா, எங்கே போயிட்டான் லூஃபி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பதட்டத்தில் ஓடி வர்ற உசாப் இவங்கள தாண்டி ஓடுறான். எதுவும் இவங்க கிட்ட பேசலை, சொல்லலை. அவன் பாட்டுக்கு வில்லேஜை நோக்கி ஓடிட்டே இருக்கான். இதை பார்த்த ஜோரோ நாமிக்கு என்னாச்சு இவனுக்கு, இவன் இந்த மாதிரி இருக்க மாட்டானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 3 குட்டி குஞ்சான்ஸ் இருக்காங்கல்ல, எங்கள் கேப்டன் எப்பவும் இப்படி இருந்தது இல்லை, ஸோ என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோரோ அந்த குட்டி குஞ்சான்ஸை கூட்டிகிட்டு உசாப் எங்கே இவ்வளோ நேரம் இருந்திருப்பானோ அங்கே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. இப்போ உசுப் அந்த வில்லேஜோட சென்டரில் நிற்கிறான். நல்ல மூச்சை உள்ளே இழுத்து அடி வயிற்றுல இருந்து கத்துறான். பைரட்ஸ் வராங்க, பைரட்ஸ் வராங்க, பெரிய ஆபத்து வருது, எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கவங்கலாம் வீட்டில் இருந்து ஒருத்தராக வெளில வராங்க. வரும்போதே கையில் ஒரு பெரிய ஆயுதத்தோடு வராங்க. அந்த ஆயுதம்லாம் பைரட்ஸ்க்காக இல்லை, உசுப்காக. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. டெய்லி இப்படி கத்தி உயிரை வாங்குறான். இன்றைக்கி இவனை அடித்து வெளுத்து விட்டுறணும் பங்கு அப்படின்னு கொலவெறியோடு வராங்க. அப்போ தான் உசுப்புக்கு புரியுது நாம் சொல்கிறத இவங்க நம்பலைன்னு. எவ்வளோ எடுத்து சொல்கிறான், ஆனால் யாரும் உசுப்பை நம்பலை. உசுப் மேலே தான் கோவப்படுறாங்க. உசாப்பால் அதை தாங்கிக்க முடியல. ஆனால் அவங்கக்கிட்ட அடி வாங்காமல் தப்பிச்சு ஓடுறான். இப்போது பீச் கிட்ட லூஃபியை தேடி வந்த நாமி, ஜோரோ அந்த 3 குட்டி குஞ்சான்ஸ்லாம் மலை மேலே இருந்து தேடி பார்க்குறாங்க. இங்கே தான் என் தலைவர் வந்து உட்காருவார் எப்போவும் சோகமாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நாமி அந்த மலையடி வாரத்தில் கீழே யாரோ ஒருத்தர் இருக்கிறத பார்த்துட்டு ஜோரோவை கூப்பிட்டு காமிக்கிறா. அது நம்ம லூஃபி தான் அப்படின்னு ஜோரோ கண்டுபிடிக்கிறான். லூஃபி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து பதறி போய் அவன் பக்கத்தில் பயத்தோடு பார்த்தா அவன் கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான் மக்களே. அவனை ஜோரோ ஸ்வாடை வச்சு அவன் ஷூவில் ஒரு போடு போட்டு எழுப்புறான். லூஃபி குட் மார்னிங் சொல்லிட்டே எழுந்துக்கிறான், ஒன்றுமே நடக்காத மாதிரி. அப்புறம் அவங்க கிட்ட இவனும் உசுப்பும் பார்த்த கேட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கிளாகடோர் அண்ட் அந்த ஜாங்கோவை பற்றி. இன்னொரு பக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்ச உசாப் நேராக கயா கிட்ட போகிறான். கயா உசாப்பை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து பேசுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு நடந்த விஷயங்கள், அவனோட அப்பாவை பற்றி கிளாகடோர் தப்பாக பேசினது, அதுக்கு அவன் கோவப்பட்டது, இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன்ட்டு அவன் கோச்சிக்கிட்டு போனது, இதெல்லாம் சொல்லி நீ எங்கே திரும்ப வராமல் போயிடுவியோ அப்படின்னு நான் பயந்தேன், நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக அவன்கிட்ட பேசுகிறான். ஆனால் உசாப் கயா கிட்ட சொல்கிறான், உடனே இங்கேருந்து கிளம்பு, உன் உயிருக்கு ஆபத்து, அந்த பட்லர் உன்னை கொல்ல போகிறான், அவன் ஒரு மோசமான பைலட்னு சொல்கிறான். கயா பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கா. பட் உசாப் அவகிட்ட போய் கிளாகடோர் உன்னோட பணத்துக்காக அவன் நடிக்கிறான், 3 வருஷமாக உங்ககிட்ட அவன் நடிச்சிட்ருக்கான், உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே கயா அப்செட் ஆகுறா. அவள் சொல்கிறா, இவ்வளோ நாள் நீ சொன்ன பொய்களெல்லாம் நான் லைக் பண்ணேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ நீ சொல்கிற இந்த பொய் எனக்கு பிடிக்கல, சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோவப்படுறா. உசாப் அவளை பார்த்து நான் பொய் சொல்லலை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ பலார்னு செவுல்லே ஒன்று கயா வைக்கிறா. அவ்வளோதான், உசாப் கண் கலங்கி போயிடும். மனசு உடஞ்சி போன உசாப் சோகமாக போகிறான். அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியல, ஃபீல் பண்ணுறான். திரும்ப அவன் அந்த மலைக்கு போகிறான். அங்கே லூஃபி, ஜோரோ, நாமி இருக்காங்க. அப்போ உசாப் ரொம்ப மனசு உடஞ்சி பேசுகிறான். அவன் சொல்கிறான், இந்த வில்லேஜுக்கு ஒரு பெரிய ஆபத்து நாளைக்கு விடிஞ்சால் வரப்போகுது, நான் எல்லார்கிட்டையும் அதை சொல்கிறேன், ஆனால் அவங்க என்னை நம்பலை, நான் ஒரு லையர் தானே, அதான் நம்பலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எல்லா நாளையும் போல் ஒரு நார்மல் டேவாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் எனக்கு தான் தெரியும் அது சாதாரண நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் சும்மா இருக்க முடியாது. என்ன தான் இந்த வில்லேஜில் எல்லாரும் என்னை வெறுத்தாலும், எனக்கு இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருந்த கயா என்னை நம்பலைனாலும் என்னால் அவங்களுக்கு வர ஆபத்தை தடுக்காமல் இருக்க முடியாது. நான் ஏதாச்சும் பண்ணணும்னு அழுகுறான். அப்போ லூஃபி, நாங்கள் உன் கூட இருந்து சண்டை போடுறோம், அந்த பைரட்ஸை ஓட விடுறோம் அப்படின்னு சொல்கிறான். ஜோரோவும் உன் கூட இருக்கும்னு சொல்கிறான். எபிசோடில் பார்க்க இந்த சீன் செம்ம ஃபீல், அப்படியே கோஸ்பமாக இருக்கும்.
மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் போட்டதும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, டாடா.